ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருப்பாவை 9வது பாசுரம். இதுலேயும் ஒரு பாகவத பெண்ணை எழுப்புறாங்க ஆண்டாள். மாமான் மகளே அப்படின்னு குறிப்பிட்டு எழுப்புறாங்க. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிரிய மாட மாளிகை, ரொம்ப இயற்கையாகவே தூய்மையான மணிகள் இருக்கக்கூடிய மாட மாளிகை சுற்றும் விளக்கிரிய. இருட்டில் எதுக்கு விளக்கு அப்படின்னு பார்த்தா, எப்போ கண்ணன் வந்தாலும் வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கணுமா. அதாவது வெளிச்சம் இருக்கும்போது வெளிச்சம் இயற்கையாகவே இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இருட்டும் போது வந்தால் கண்ணன் தெரிய வேண்டாமா? கண்ணனே கருப்பு, அப்போ கண்ணன் வர்றது எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லை, எப்போதும் வரவேற்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணுன்றதை குறிப்பிடுறாங்க இந்த பாசுரத்தில். நம்ம வீடு பார்த்திங்கன்னா சில சமயம் அப்படியே போட்டபடி இருக்கும் இல்லையா? ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ பகவான் எப்போ வேணாலும் வரலாம், நம்ம வீடை நோக்கி வராரு அப்படின்னா அப்போ எப்போ வேணாலும் பகவானை வரவேற்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கா மாதிரி வீடு இருக்கணும்ன்ட்டு. அதுபோல் சுற்றும் விளக்கிறிய, எப்போ கிருஷ்ணன் வந்தாலும் கண்ணன் வந்தாலும் வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கணும்ன்ட்டு அங்கங்கே விளக்கேற்றி வச்சு தூபம் கமழ, தூப வாசனை அதுவும் இருக்கணும் இல்லையா? தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். இவ்வளோ இருக்குது, ஆனால் நீ என்ன சாஞ்சு படுத்துட்டு இருக்க? மாமான் மகளே அப்படின்ட்டு கேட்குறாங்க. மாமான் மகளேன்னா எல்லாரும் ஒன்றா தான் சேர்ந்து வளர்றாங்க இல்லையா? சின்ன ஊர், அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தம் போல தான் எல்லாருமே கூப்பிடுறது வழக்கம். மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திருவாய், கதவை திறக்க மாட்டியா? அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. மாமீர் எழுப்பீரோ, எழுப்ப மாட்டீங்களா? நீங்கள் தான் உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, காது கேட்காதா? இவ்வளோ தூரம் நாங்கள் கூப்பிடுறோமே, காது கூடவா கேட்காம அப்படி என்ன படுத்துட்டு இருக்காங்க? ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, யாராவது மந்திரம் போட்டுட்டாங்களா? சொக்கு பொடியதானு போட்டு மயங்கி கிடக்காளா உங்கள் பொண்ணு? ஏன் இவ்வளோ நாங்கள் எழுப்பியும் எழுந்திருக்கல அப்படின்ட்டு. இப்போ நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், எதுக்காக இந்த அளவுக்கு ஊமையோ செவிடோன்னு இப்படிலாம் கேட்கணுமா அப்படின்னா, பக்தியினுடைய ஆழ்ந்த நிலையில் இருக்காங்க இவங்கெல்லாம். அதனால் ஒரே ஒரு பேரானந்தத்தோட பகவானை எப்போ போய் பார்க்க போகிறோம், பகவானை எப்போ நம்ம சேவிக்க போகிறோம், பகவானோட அருள் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஆவலில் இருக்கிறதுனால அவங்க எல்லாரையும் அந்த ஆர்வத்தோடு எழுப்புறாங்களே தவிர எந்த ஒரு கெட்ட எண்ணமும் கிடையாது. இந்த மாதிரிலாம் சொல்லும்போது என்ன, அவங்களையும் நம்மளோட சேர்ந்து போய் பக்தி பண்ணணும் அப்படின்ற அந்த ஆர்வம் தான். ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று. மாதவன், அதாவது பகவானை மாதவன் வைகுந்தன்னு சொல்கிறாங்க. மாதவன் வைகுந்தன் மாமாயன். எதனால மாயன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மாயன் சரி, அதே மாயன் அப்படின்னா அங்கே வைகுந்தத்தில் ஸ்ரீமன் நாராயணன் தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன், ஆனால் ஒன்றுமே தெரியாத ஒரு இடைப்பிள்ளை போல் இங்கே பிறந்திருக்கலையா, இங்கே நம்ம கூட சேர்ந்து பழகலையா, அதனால மாமாயன். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சு ஒன்றுமே தெரியாத ஒரு சின்ன பிள்ளை போல் நம்ம கூட சேர்ந்து பழகிறாங்க இல்லையா? அதனால மாமாயன் மாதவன் வைகுந்தன் ஒவ்வொரு திருநாமமாக சொல்கிறாங்க. எதுக்குன்னா, என்றென்று நாமம் பலவும், இப்படி பகவானுடைய ஒவ்வொரு பேராக சொல்லி நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் வா, நவீன் மேலோர் எம்பாவாய், இப்படிலாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணி நாம் இந்த மார்கழி மாதத்தை நல்ல மகிழ்ச்சியோடு கொண்டாடலாம் அப்படின்னு ஆண்டாள் நம்ம கூப்பிடுறாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.